நாகர்கோவில் சிறையில் லாக்அப் மரணமடைந்த சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்து 5வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சபரிவர்மனின் மூக்கிலிருந்து ரத்தம் களைந்த திரவியம் வெளியேறியதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் அவரின் தலையின் மேல் பகுதியில், கழுத்தில் பின்புறம் நடுப்பகுதியில் ஆழமான இரத்தக்கட்டுகள் இருந்ததும் பிரேத பரிசோதனையில் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பகிர எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைந்திருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். தொடர்ந்து 5வது நாளாக இவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். என்ன அங்க கள நிலவரமா இருக்கு? விவரங்கள். நிஷ்மா தீபிகா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். இவர் கடந்த 9ஆம் தேதி அன்று இவருடைய பலசரக்கு கடை, நாம் நிற்கக்கூடிய இந்த பலசரக்கு கடையில் தான் குட்கா என்பது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தென் தாமரை குளத்தைச் சேர்ந்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு நாகர்கோவில் உள்ள கிளை சிறையில் அவரை அடைத்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அன்று சிறைச்சாலையிலே அவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்திற்கு அங்கு சிறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவரது உடல் என்பது ஆசாரிப்பள்ளம் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் அது நேரடியாக சென்று அவரது உறவினர்கள் மற்றும் அவரது சகோதரி கௌதமி உள்ளிட்டோர் நேரடியாக அந்த உடலை பார்த்துள்ளார்கள். ஆனால் அவரை பார்க்கும்போது இந்த கழுத்துக்கு, தலைப்பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு இரத்த கட்டு என்பது இருந்துள்ளது. குறிப்பாக அவர் உடலில் உள்ள முதுகு மற்றும் கை, கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஒரு 19 இடங்களில் அந்த காயம் என்பது இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரது வலது கை என்பது அந்த எலும்புகள் அனைத்தும் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இடது கையில் உள்ள எலும்புகளும் உடைக்கப்பட்டுள்ளது. என மிக கொடூரமாக அவர்களை சிறைக்குள் உள்ள கோரண்டி என சொல்லக்கூடிய அந்த சிறைச்சாலையில் வச்சு மிக கடுமையாக தாக்கியுள்ளார்கள். அவரை தாக்கும் போது சக கைதிகளை கொண்டு அவருடைய கைகள் கட்டப்பட்டு அதன் பிறகு பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கியதாக தற்போது ஒரு தகவல் என்பதும் வெளியாகியுள்ளது. இதனால் தான் அவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். நேற்று கூட நீதிபதிகள் நேரடியாக இங்கு விசாரணைகளை மேற்கொள்ளும் போது கூட அவரது உறவினர்கள் தெரிவிக்கும் போது மிக கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்கியதன் காரணமாக தான் இது போன்ற ஒரு 19 இடங்களில் அவருக்கான காயம் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை என்பதை தெரிவித்துள்ளதாகவும் உள்ளார்கள். மேலும் பிரேத பரிசோதனை 19 இடங்களில் காயம் ஏற்பட்டுவதால் அவர் உயிரிழக்கவில்லை எனவும், ஆகவே வேறு எதுவும் காரணமாக இருக்கலாம் என அவரை திசை திருப்பதற்காக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது இருப்பதாக அவர்கள் உறவினர்கள் தெரிவித்து தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு கூட அமைச்சர்கள் ஸ்ரீநாத் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகிய 2 பேரும் நேரடியாக அவர் வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உடனடியாக அந்த உடலை வாங்குமாறும், உங்களுக்கு அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாயும், அதே போல அவருடைய மனைவி ஆனந்தவள்ளிக்கு தற்காலிகமாக ஒரு அரசு வேலை, 2 சென்ட் நிலம் என்பது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளே, அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் 2 சென்ட் இடமும், அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கான அந்த தொகை என்பதும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் அவரது உறவினர்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் தற்போது எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் 19 இடத்தில் காயம் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கை என்பதை வெளியிட்டுள்ள நீங்கள் ஏன் அதன் மூலமாக உயிரிழக்கவில்லை என்பதை ஏன் தெரிவித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்பதுதான் அவருடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. நேற்று 2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் போல இந்த அரசு தரக்கூடிய எதுவுமே தங்களுக்கான தற்போது வாங்குவதில்லை எனவும், உண்மையான எனது கணவர் இறந்ததற்கான தகவலை உடனடியாக வெளிப்படையாக தெரிவித்தால் மட்டும்தான் இந்த உடலை வாங்குவோம் என தெரிவித்து 5வது நாளாகவும் அந்த கிராமத்தில் அவர் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர் மீது பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. ஏன்னா சிறைச்சாலையில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலே இது போன்ற ஒரு சம்பவம் இருப்பதன் காரணமாக, குறிப்பாக நாங்கள் சிறைச்சாலைக்கு சென்றால் பாதுகாப்பு இருக்கலாம் என்று தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறைச்சாலைக்கு சென்று உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்பதாக தற்போது தமிழகத்தில் திகழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், அந்த பகுதியில் வந்து 5வது நாளாகவும் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு கண்டன வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு தொடர்ந்து அப்பகுதியில் வந்து ஒரு மௌனமான நிலையில் தான் தற்போது இருக்கிறார். ஏன்னா கடந்த 3 தினங்களாக அவரது உறவினர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த நிலையில் தற்போது நாங்கள் பல முறை பத்திரிகையாளர்களை சந்தித்த பிறகும் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டு வருகிறார். உண்மை நிலவரங்களை ஏனென்றால் பலர் கேட்கும் நீதி விசாரணை வேண்டும் தான் அது கேட்கிறார்கள். மரணத்திற்கு காரணமாக மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பல்வேறு போஸ்டர்களும் அந்த பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் நேரடியாக தங்களுக்காக ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனதான் அவங்க தெரிவிக்கிறாங்க. வேற யாரையும் நாங்கள் நம்பவில்லை. அவர் தொடர்ந்து முதல் நாளில் இருந்து அவங்க தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழக முதலமைச்சரை மட்டும்தான் நம்புகிறோம். தமிழக முதலமைச்சர் நேரடியாக இதற்காக ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடட்டும், ஒரு அஞ்சலி செய்தியாக வெளியிடட்டும், ஒரு வருத்தத்தை தெரிவித்து ஒரு பிரஸ் ரிலீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிடட்டும். நாங்கள் உடனடியாக இந்த உடலை சென்று நாங்களே வாங்கி அடக்கம் செய்கிறோம் என தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற தமிழக அரசும் மௌனம் சாய்த்து வருவதன் காரணமாகவும் தொடர்ந்து பல்வேறு முடிச்சுகளும் அந்த மர்ம முடிச்சுகளும் தற்போது அவிழ்க்கப்பட்டு வருவதன் காரணமாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கான என பிரேத பரிசோதனை செய்யும் போது அதை முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. என பிரேத பரிசோதனை கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் 2 மணி நேரமாக அந்த வீடியோ என்பது அங்க பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் காவல்துறையினர். அதை நேற்று மாலையில் தான் அவருடைய சகோதரி கௌதமியிடம் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மேலும் அந்த வீடியோவும் தற்போது அவர்கள் மத்தியில் அவர்களுக்கான வழக்கறிஞர்கள் மத்தியில் அது இன்று வந்து நேரடியாக அந்த முழுமையான வீடியோவையும் ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளலாம் என்பதும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் உடனடியாக அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி வழக்கு தொடர்வும் முடிவு செய்துள்ளார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் ஏதேனும் ஒரு உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தான் நாங்கள் குடும்பத்தினர் மேற்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த நிவாரணமும் தேவையில்லை, அதே போல இடங்களும் தேவையில்லை என நேற்று மாலையிலும் நேற்று இரவிலும் அவர் குடும்பத்தினர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து 24 மணி நேரம் தமிழக அரசுக்கு வந்து ஒரு கெடு கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த முழுமையான வீடியோவை பார்த்த பிறகு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக 24 மணி நேரம் எங்களிடம் யாரும் பேச வேண்டாம் என தமிழக அரசும் பேச வேண்டாம், பத்திரிகையாளரும் பேச வேண்டாம். நாங்கள் தொடர்ந்து மௌனமாகவே தங்கள் வீடுகளில் இருக்கிறோம். இதற்கு 24 மணி நேரத்துக்கு பிறகாக அந்த வீடியோவின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என தெரிவித்து அவர்கள் இன்னும் அந்த பகுதியில் இருந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று 5வது நாளாகவும் உடலை வாங்க மறுத்ததால் தொடர்ந்து அவரிடம் போலீசாரும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாத சூழ்நிலை தான் தற்போது நிலவிக் கொண்டு இருக்கிறது. தீபிகா, தொடர்ந்து 5வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கையும் முன்வைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.